என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உன்னிடத்திலிருந்து ஒரு நபரை பிரித்து நீண்ட தூரம் அனுப்பப் போகின்றேன். என் பிள்ளையே, எக்காரணம் கொண்டும் மீண்டும் அவரோடு நீ பேசக்கூடாது. மீண்டும் அவரோடு நீ நட்புறவை வளர்த்து கொள்ளக்கூடாது. என்னை மீறி அதை நீ செய்வாயானால் இனி ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்திற்கும் உன் அம்மா உனக்கு துணை நிற்க மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இத்தனை நாளும் உன்னோடு இருக்கின்ற உன் தாயானவள் எந்த சூழ்நிலையானாலும் உன்னுடைய கஷ்டங்களை பங்கெடுத்து கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை என்னாலும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வார்த்தைகளை மதிக்காமல் நீ போய்விடுவாயா என்ன? நிச்சயமாக என் குழந்தை, தாயானவளின் அன்பு வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அம்மா என்ன சொல்கிறாள் என்று கேட்கத்தான் செய்வாய். நிச்சயமாக உன் மீது கொண்ட நம்பிக்கையினாலும் நீ நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்பாய் என்கின்ற எண்ணத்தினாலும் தான் நான் உன்னை தேடி வருகின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை பற்றியும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் என் பிள்ளை இதையெல்லாம் தெரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கைகளை நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ சரியாக எதிர்கொள்வாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன்னை தேடி கொண்டு வந்து நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்காக என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த வராகி என்னை நீ எக்காரணத்தை கொண்டும் மறந்து விடாதே. வராகி நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் ஒரு சேர என்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியும். நான் இருந்து உனக்கு கொடுப்பது அத்தனையுமே உன்னை ஏதாவது ஒரு நிலையில் நல்வழிப்படுத்தி உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நல்லபடியாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே இந்த அம்மாவினுடைய மிகப்பெரிய விருப்பம். அப்படி இருக்கும் பொழுது நான் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் தவறான எந்த ஒரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்துவிடக்கூடாது. யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ, யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ, இவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய். அத்தனை நம்பிக்கையை உனக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட ஒவ்வொரு துன்பத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும். உனக்கு வந்த அவமானங்கள் அத்தனையும் போதும். இனி உன்னை தேடி என்ன வந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் இதையெல்லாம் புரிந்து தெரிந்து என் பிள்ளை அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள். இப்பொழுது நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு வேண்டுமானால் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. உன் வாழ்க்கையை விட்டு இவரை பிரிக்க வேண்டியது இப்பொழுது என்னுடைய கடமையாகிவிட்டது. இல்லை என்றால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே என் பிள்ளை நீ காலம் முழுவதும் அனுபவித்து கொண்டிருப்பாய். இப்பேற்பட்ட ஒரு நிலையிலிருந்து என் பிள்ளையை மீட்டெடுக்க வேண்டி இந்த வராகி இன்று உன் முன்னால் வந்து நிற்கிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஒருவரை பிரிப்பதனால் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொல்கின்றேன். உனக்கு வேண்டுமானால் இது சட்டென்று புரியாமல் இருக்கலாம். ஆனால் அம்மா சொல்லிவிட்ட பிறகு நீயும் நிச்சயமாக சரி என்று தான் சொல்லிவிடுவாய். நம் தாயானவள் எப்பொழுதாவது நமக்கு கெடுதல் நினைப்பாளா? நம் தாயானவள் எப்பொழுதாவது நமக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைப்பாளா? அவள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை அள்ளி கொடுப்பவள் அல்லவா? நமக்கான விஷயங்களை நம் கைகளில் ஒப்படைப்பவள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அவளின் அன்பினால் நமக்கு என்ன செய்தாலும், நம் வாழ்க்கையில் நம்மிடத்தில் இருந்து என்ன எடுத்தாலும் நாம் அதனை நம்முடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? இன்று நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்.
ஒருவரை பிரிக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அதனால் உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களிலும் எப்பொழுதுமே என் பிள்ளை, நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டது எல்லாம் போதும் என்கின்ற நிலைக்கு நிச்சயமாக என் குழந்தை நீ வந்து விடுவாய். எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்க உன் தாயானவள் எப்பொழுதுமே நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையுமே உனக்கு எதிராகவே இருந்தாலுமே உன் அம்மா அதனை எல்லாம் உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இவர்களை பிரிவதற்காக நீ வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, கண்ணீர் சிந்தக்கூடாது. இது போன்ற ஒரு உறவு இத்தனை காலமும் உன்னோடு இருந்ததை நினைத்துதான் நீ வருத்தப்பட வேண்டுமே தவிர இவர்கள் உன்னை விட்டு செல்வதற்காக நீ வருந்தக்கூடாது. நீ நிச்சயமாக என் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் பொழுதே தெரிந்து கொள்வாய், நாம் இவர்களோடு இத்தனை காலம் பழகியது எத்தனை பெரிய தவறு என்று. என் பிள்ளையே, அவர்களை நான் அனுப்பக்கூடிய இடம் மீண்டும் உன்னிடத்தில் திரும்ப வரவே முடியாத ஒரு இடம். நீ தேடிச் சென்று அவர்களை மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வரவே கூடாது. அம்மாவினுடைய வார்த்தைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி இன்று இந்த நேரம் உனக்கு இந்த விஷயத்தை தருகிறேன் என்றால் இது உன் வாழ்க்கையில் ஒரு உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது என்ற அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த நிலையில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்ற அர்த்தம். இனிமேலும் இதை நீ தவற விட்டு விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நல்ல நேரம் யாருக்கெல்லாம் இருக்கும், கெட்ட நேரம் யாருக்கெல்லாம் வரும் என்று நம்மால் சட்டென்று கணித்துவிட முடியாது. ஆனால் நல்லது நடக்கப் போகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சில அறிகுறிகள் தோன்றும். தெய்வம் அடிக்கடி உன் முன்னால் வந்து உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொடுக்கும். ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு நல்லது என்று உன் முன்னால் எடுத்துரைக்கும். அப்படி சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ளும் பொழுது அந்த விஷயமானது காலம் முழுவதும் உன்னோடு நிலைத்து நிற்கும் அல்லவா? அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கும் நீ சரியாக உன்னை எப்பொழுதுமே பக்குவப்படுத்தி கொண்டே இரு. சரியான தருணங்களை என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக்கி நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும். என்னாலும் உன்னுடைய முகத்தில் சந்தோஷத்தை காண உன் தாயானவள் நான் விரும்புகின்றேன். எப்பொழுதும் என் பிள்ளைக்கு கஷ்டங்கள் வந்துவிட முடியாதபடிக்கு நான் இருந்து பாதுகாப்பை கொடுத்தால் மட்டும் போதுமா? என் பிள்ளையும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளையும் தன்னை தேடி வருவது நல்லதா கெட்டதா, தன்னோடு இருப்பவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதனை தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இந்த விஷயத்தை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை கொண்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் மேலும் மேலும் நம்பிக்கையை அதிகப்படுத்த நான் சொல்வதை என்னவென்று கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்கள் உனக்கு வரவேண்டி இருக்கின்ற நேரம் இந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு சூழ்நிலைகள் என்றும் என்றும் உனதாகும். நல்லதொரு மாற்றங்கள் என்றும் என்றும் உனதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு என்றும் கட்டுப்பட்டு என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தெளிவான சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருந்தால் அதுவே போதும். இப்பொழுது நான் சொல்லக்கூடியவர் யாரென்று தெரிந்தால் நீயே அவர்களை விட்டு தானாகவே ஒதுங்கி விடுவாய். அம்மா, நீ சரியாகத்தான் சொல்லி இருக்கின்றாய் என்று சொல்லி என் பிள்ளை நீயே இதை விட்டு விலகி விடுவாய். அப்பேற்பட்ட ஒருவரைத்தான் இன்று உனக்கு நான் அடையாளம் காட்டித்தரப் போகின்றேன். இந்த நிலையை எல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார். உனக்காக என்றுமே நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களில் எதிர்பாராத மாற்றங்களை எல்லாம் கண்டு கொண்ட என் பிள்ளைக்கு இவர் ஒருவர்தான் பல இடைஞ்சல்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அது யார் என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் பிள்ளையை, உன்னோடு இருந்து உனக்கு இத்தனை இன்னல்களையும் உருவாக்கி கொண்டிருப்பது உன்னை ஆட்டி படைக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள்.
உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் இவை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இனி உன்னுடைய வாழ்க்கை வீணாகிவிடக்கூடாது. இந்த எதிர்மறை எண்ணங்களே உனக்குள் வராதபடிக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றி கொடுக்கின்றேன். எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளும் நேர்மறையான எண்ணங்களும் உன்னை சுற்றி வருகின்றவர்கள் எல்லோருமே உனக்கு நல்லதையும் நடத்தி கொடுக்கும் பொழுது நான் எந்த நிலையிலும் உன்னை விட்டு விலகாமல் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இன்று போல் உன் வாழ்க்கையில் இதே கஷ்டங்கள் நீடிக்காது. நான் உன்னை நல்வழிக்கு அழைத்து வருவேன். உன்னை நல்ல சூழ்நிலையை நோக்கி நான் கொண்டு வருவேன். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ நினைத்தது போல உனக்கு துன்பங்கள் வருமோ என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எதிர்வருகின்ற நேரங்களில் உனக்கு நான் தருகின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷத்தில் ஆழ்த்த வேண்டும். நாம் இனிமேலும் நல்லபடியாக வாழ்வோம் என்று நினைக்க வேண்டும். என் குழந்தையே, எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த எதிர்மறை எண்ணங்களை நீ நிச்சயமாக விட்டுவிட வேண்டும். எதிர்பார்த்திடாத அளவிற்கு உனக்கு ஏற்படுகின்ற இந்த கஷ்டங்கள் உன்னை மீண்டும் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல நிலைக்கும் அழைத்து வராது. நேர்மறையான சிந்தனைகள் உனக்குள் வந்துவிட்டால் நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். எப்பேற்பட்ட இன்னல்கள் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து நீ கடந்து வந்து விடுவாய். இனி நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும். நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பல திருப்பங்கள் உன்னை தேடி வர வேண்டும். என் பிள்ளையே, நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதை விட மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படு. எதிர்மறையான விஷயங்கள் உனக்குள் இருக்கும் வரை இது எதுவுமே உனக்கு நடக்காது. எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும் வரை எந்த சூழ்நிலைகளிலும் உனக்கு நன்மைகள் நடந்து விடாது. நேர்மறை உனக்குள் வந்தால் மட்டும்தான் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்ட என் குழந்தையினுடைய வாழ்க்கை என்றும் இந்த வராகியினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நல்லபடியாக மாற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாயல்லவா? இது போதுமே. இந்த புரிதலோடு உன்னுடைய வெற்றியையும் நீ சரியாக நோக்கி வந்து கொண்டே இரு. அம்மா உன் கரம் பற்றி உன்னை நல்வழிப்படுத்துவேன். என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே மனதில் தோன்றுகின்ற ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? அம்மா, நீ சொல்வது எல்லாம் நடக்குமா? நீ சொல்வது போல உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் இதுவெல்லாம் இருக்குமா என்று நீ யோசிக்கிறாய். நான் ஒருபொழுதும் உன்னிடத்தில் பொய் உரைப்பது கிடையாது. நடக்காத விஷயத்தை நடக்கும் என்று எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது கிடையாது. உனக்குள் ஆசைகளை தூண்டிவிட்டு அதன் பிறகு அதனை நடத்தி கொடுக்காமல் விடுபவளும் கிடையாது இந்த வராகி. என்ன நடக்குமோ அந்த உண்மையைத்தான் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்கின்றேன். அது என்னவாக இருந்தாலுமே என் பிள்ளை, அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம், உன் வாழ்க்கையில் நான் உன்னோடு சேர்ந்து வருகின்ற இந்த தருணம், நீ எந்த இடத்திலும் பின்வாங்கி விடாதே. எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையை நீ இழந்து விடாதே. நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பத்தையும் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக நான் கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சந்தோஷங்கள் எந்த நொடி பொழுதிலும் உனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று நீ நம்புகிறாயானால் அந்த சந்தோஷத்தை நீ உனக்குள் இருந்து தேடு. வேறு யாரிடத்திலும் தேடாதே. உனக்குள் இருந்து பெறுகின்ற சந்தோஷம்தான் என்றும் என்றென்றும் உனக்கு நிலையாக நிலைத்து நிற்கும். நீ வேறு யாரிடத்திலும் இந்த சந்தோஷத்தை தேடினாயானால் அது ஒருபொழுதும் உனக்கு நிலைக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் கடந்து விட்டேன் என்று சொல்லி பெருமகிழ்ச்சியோடு இரு.
உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே அனுப்புகின்ற இந்த விஷயமானது இனி ஒருபொழுதும் உன்னிடத்தில் வரக்கூடாது. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் என் பிள்ளை நேர்மறையோடு தான் சிந்திக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு நீ இருக்கக்கூடாது. நான் நடத்துவதை உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கிறேன். நான் தருவதை உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக தருகிறேன். எண்ணற்ற விஷயங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழச் செய்யட்டும். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து உனக்குள் பல நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுக்கட்டும். அத்தனையும் உனக்கே உனக்கானதாக மாறட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.